1964 இதே நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற இந்த நாளில், இந்த ஜனவரி 25 குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சாதாரண மனிதன் திருச்சியிலே கீழப்படுவூரிலே வாழ்ந்த அந்த கீழப்படுவூர் சின்னசாமி கைகளிலே எண்ணெயோடு திருச்சியிலே இருக்கிற தொடர்வண்டி நிலையத்திற்கு போனான். தன்னுடைய தேக்குமர தேகத்திலே எண்ணெயை ஊற்றினான். தீயை வைத்து செத்து விழுந்தான். விழுகிற போது அவனுடைய வாயிலே அவன் உச்சரித்த வார்த்தை, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. அவனை அங்கே எரித்த உடம்பை எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். ஓடுகிற போது கேட்டார்கள், உன் பெயர் என்ன, உன் தகப்பன் பெயர் என்ன? அவன் மீண்டும் சொன்னான், தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. உன் சாதி என்ன? தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. செத்து விழுந்தான். இன்றைக்கு அவன் செத்து போய் அரை நூற்றாண்டுகள் கழித்து நாம் பேசுகிறோம். அன்பு சொந்தங்கள், சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய தேகத்திலே எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செல்லாக செத்து மடிகிறவரை ஒருவன் இந்த மொழி செத்துவிடக் கூடாது என்பதற்காக செத்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த வீர வரலாற்றின் தொடக்கம் நடந்த நாள் இந்த நாள். இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம், நினைவு கூறுகிறோம். அந்த தியாகிகள் எந்த மொழிக்காக செத்தானோ அந்த மொழியை நாம் இழந்துவிடக் கூடாது.